அல்சர் இருந்தாலும் மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். எத்தனையோ காரணங்களால் மூட்டு வலி வரக்கான வாய்ப்பு அதிகம். உணவுகள் சரிவிகித ஒன்று இல்லைன்னா உடம்பு பலவீனமாகிடுச்சு, அதனால் மூட்டு வலி வர ஆரம்பிச்சு. உள்ளுறுப்புகள் பலமாடுற போது ஆட்டோமேட்டிக் உடம்பு சரியாயிக்கும். பட் இந்த வலிங்கிறது ரொம்ப கொடுமையானதுங்க. அன்ஈஸியாக இருக்குது. ஒரு வேலை செய்ய முடியாது, நல்ல சிந்தனைகள் வராதுங்க. அதே மாதிரி வெரிகோஸ் பெயினுங்க. காலில் ரத்த ஓட்டம் சரியே இல்லாத கீழே போய் செடிமெண்ட் ஆகி மேலே வராத அந்த கழிவான ரத்தங்கள் பூராமே அங்கே செடிமெண்ட் ஆகி வெளியே வராத தேக்கமாகி ரத்தம் கூட சில பேர்த்துக்கு பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி யாரு கணக்கிலேருந்து ஜெகநாதனுங்க. நம்ம உடலில் இருக்கிற நோய்களை பற்றி நிறையா தெரிஞ்சுருக்கிறோம். அதிகபட்சமாக இருக்கிறது சுகர் இருக்குது, அல்சர் இருக்குதுங்க, மூட்டு வலி இருக்குது, தைராய்டு இருக்குது, ஓவர் வெயிட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம மூட்டு வலியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மூட்டு வலி இனத்தினால வருது அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம சாப்பாடு உணவுகள் சரிவிகித ஒன்று இல்லைன்னா உடம்பு பலவீனமாகிடுச்சு, அதனால் மூட்டு வலி வர ஆரம்பிச்சு. உடம்பு வெயிட்டாக இருந்ததுனால மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். உடம்பு பலவீனமாக இருந்தாலும் மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். அல்சர் இருந்தாலும் மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் மூட்டு வலி வர ஆரம்பிச்சு. எத்தனையோ காரணங்களால் மூட்டு வலி வரக்கான வாய்ப்பு அதிகம். பட் இந்த மூட்டு வலியே எந்த காரணத்தினால அதையும் முதல்ல சரி பண்ணிக்கணும். அல்சர்னா அல்சர் சரி பண்ணிக்கணும். ஓவர் வெயிட்னா வெயிட் குறைக்கணும். வெயிட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனா வெயிட் கூட்டிக்கணும். இந்த மாதிரி காரணங்களை சரி பண்ணிட்டோம்னாவே மறுபடியும் வராத பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்துருச்சுங்க சார், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வலிவாத தைலம் இருக்குது. நம்மளது வலிவாத தைலத்தில் ஒரு கரண்டியில் சூடு பண்ணி ஊற்றிட்டு லேசாக தொட்டு தொடச்சுட்ருங்க. ஒரு 1/2 hour விட்டுட்டு இந்த முடிச்சை வரவே விடுங்க. ஒரு மண்சட்டி பானை தீயில் வச்சு 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 எடுத்து அந்த மூட்டு கொடுத்துட்ருங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஒரு 3 நாள் 4 நாள்லேயே அந்த வலியிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். தொடர்ந்து கொடுக்குற போது மறுபடியும் வராது பார்த்துக்கலாம். பட் இந்த வலிங்கிறது ரொம்ப கொடுமையானதுங்க. அன்ஈஸியாக இருக்குது. ஒரு வேலை செய்ய முடியாது, நல்ல சிந்தனைகள் வராதுங்க. அப்போ இந்த வலிவாத தைலத்தை நம்ம இதுக்கான மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு சரி பண்ண மாத்திரை எடுத்தால் அப்போதைக்கு பெயின் மருந்து கொடுத்துருவாங்க. வலி தெரியாத வழியா அந்த மாத்திரை முடிஞ்சதையுமே நம்மளுக்கு அந்த பெயின் வர ஆரம்பிச்சு. ஆனால் பர்மனன்ட் ரெமெடி இந்த வலிவாத தைலம் தான். வலிவாத தைலத்தை போடுற போது உள்ள இருக்கிற உறுப்புகள் மசில்ஸ் எல்லாமே நல்லா பலப்படுத்துருங்க. அப்போ பலப்படுத்துகிற போது நம்ம உள்ளுறுப்புகள் பலமாடுற போது ஆட்டோமேட்டிக் உடம்பு சரியாயிக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, நம்ம கரண்டி லைட்டாக சூடு பண்ணி கரண்டியில் இந்த தைலத்தை ஊற்றி தொடச்சி நம்ம அந்த இடத்துல போட்டுக்கிறோம். எங்கே வலி இருக்குதோ, மூட்டுலேயும் சரி, முழங்கையிலையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, போட்டு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த முடிச்சு வரவே கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த வலியிலேருந்து வெளியே வந்துடலாம். அதே மாதிரி கொழுப்பு கட்டி இருக்குங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டி நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. அந்த கொழுப்பு கட்டிக்குமே இந்த எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஒத்தரம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எண்ணெய் போட்டுட்டு லைஸாக இந்த நேரம் கட்டி இருக்குன்னா லைஸாக தேய்ச்சிட்டு இருங்க. அப்புறம் இந்த முடிச்சு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அதை கட்டி நாள் பட்டு கரைஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி வெரிகோஸ் பெயினுங்க. காலில் ரத்த ஓட்டம் சரியே இல்லாத கீழே போய் செடிமெண்ட் ஆகிக்குங்க. மேலே வராத அந்த கழிவான ரத்தங்கள் பூராமே அங்கே செடிமெண்ட் ஆகி வெளியே வராத தேக்கமாகி ரத்தம் கூட சில பேர்த்துக்கு பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். அல்லது கால் வலி வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துக்கு அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்குமே இந்த வலிவாத தைலத்தை உபயோகப்படுத்தலாங்க. வலிவாத தைலத்தை சூடு பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த முடிச்சு ஒத்தரத்தை அப்பப்போ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து நீக்கிடலாம். அதே மாதிரி வலிக்கு முக்கியமாக உள்ள கொடுக்க வேண்டிய உணவுல சூப்பு பொடிங்க. சூப் பொடி குடிச்சோம்னா இது முருங்கை, முடக்கத்தான், வேலிப்பருத்தி, வாதநாராயண் எல்லாமே இருக்குது. பட் இது சாப்பிட்றதுனாலைங்க உடம்புல இருக்கிற வலி குறைச்சிருங்க. அதனால் வலிவாத தைலத்தை நீங்கள் இந்த 3 உபயோகப்படுத்தி எந்த மாதிரி மூட்டு வலி இருந்தாலும் இது சரிப்படுத்திடலாம். நிறைய உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பத்திலே தெரிய ஆரம்பிக்க அதை சரி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பெரிய நோய் வரக்கான வாய்ப்பே வராதுங்க. ஒரு பெரலிஸோ, கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு இந்த மாதிரிலாம் வராது. பட் வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னா, உணவு குழாயிலேருந்து ஆரம்பிக்கும். ஒன்று மலச்சிக்கல் வருங்க, அல்லது நெஞ்சு எரிச்சல் வருது, அல்லது கேஸ் ட்ரபிள் வருது, தொண்டையில் எரிச்சல் வருங்க, தலை முடி கொட்டு, கைகால் வலிக்கு, முதுகு வலி வருங்க. இது மாதிரி எத்தனையோ சிம்டம்ஸ் காட்டு. பட் இது வர்றபோதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா பெரிய நோய்க்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, உணவு குழாய் தான் முக்கியம். அந்த உணவு குழாயில் வரக்கூடிய கேஸ் ட்ரபிள் தான் மிக முக்கியம். சில பேர் சாப்பிட்ட ஜீரணமாகாதுங்க, சாப்பிட்ட பின்னால் ஏப்பம் வந்துட்டே இருக்குமாங்க, பசி ஏப்பம் வருங்க, எதுவுமே பசியே வராது. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் உணவு குழாய் கெட்டு போச்சுன்னு தான் இருக்குங்க. உணவு குழாய் கெட்டதுக்கு அவங்களுடைய சாப்பாட்டு முறை தான் மெயின் காரணம். ஒன்று அசைவ உணவு சாப்பிட்ருப்பாங்க, மத்தியானம் சாப்பிட்டு நைட்டும் சாப்பிட்டு எல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அதே சமயம் மசாலா ஐட்டங்கள், மைதா ஐட்டங்கள், இதுவும் உணவு குழாய் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு. உணவு குழாய்ங்கிறது ஒரு மென்மையான மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற கல்லுங்க. நம்ம உள்ள இருக்கிறனால நம்மளுக்கு தெரியறதில்லை. அதை குடலை பற்றி நம்ம நினைக்கிறதில்ல. நாம் என்ன கிடைக்குதோ அதை உள்ளெல்லாம் போட்டுக்கிறோம். அப்போது அந்த உணவு குழாயில் பிரச்சனை ஆகிற போது இந்த கேஸ் ட்ரபிள் ஃபார்ம் ஆகுது. கேஸில் உணவு குழாயில் புண்ணாயிருக்கலாங்க, கழிவுகள் தேங்கியிருக்கலாம், அங்கே புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கலாங்க. அப்போ இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணல அப்படின்னா, காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு ஒரு சூப்பு பிடிங்க. ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு
2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தான் சுண்ட வைக்கணும். அந்த சுண்ட வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பொறுமையாக இருக்கணும். வடிச்சிட்டு கொத்தமல்லி தழை புதினா இது மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்டுட்டு வாய் சொல்லணுங்க. மதியம் சாப்பிட்ட பின்னால் ஒரு சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தண்ணியில் வாய் குடிச்சிக்கலாம். இரவு வந்து அப்படி தான் சாப்பிட்ட பின்னால் கடுக்காய் ஜூஸுங்க, குமரி கடுக்காய் பானம் 1/4 டம்ளர் ஜூஸு 3/4 டம்ளர் சுடு தண்ணி. இந்த 3ஐயும் தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுக்கிற போது உணவு குழாயில் அந்த கேஸ்ட்ரபிள் பிரச்சனை எல்லாமே சரியாகி, கேஸ்ட்ரபிள் இல்லைனாவே முகம் தெளிவாக ஒரு தெய்வீக தன்மையாக இருக்குது. யாரோட பேசினாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாட்டி வெடுக்குன்னு இருக்குது, ஒரு ஃபோன் வந்தாவே எரிச்சலாக இருக்குது. இது மாதிரி நிறைய வாய் தொல்லை இருந்துன்னாவேங்க அவங்க சரியாக அவர் செயல்பட முடியாது. எந்த ஒரு பிஸ்னஸையும் பார்க்க முடியாது. வேலையில் இருந்தாலும் வேலை முழு கவனம் செலுத்த முடியாது. வீட்டில் இருந்தால் குழந்தைங்களோட மிஸ்ஸஸோட சண்டைக்கு வருது. இது மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து நம்மளை பறிபோயிருங்க. ஒரு ஆனந்தமான வாய்ப்புகள் பூரமாக பறிவு வரக்கு காரணம் இந்த வாயு தொல்லை. இந்த வாயு தொல்லைக்கு நீங்கள் சூப்பொடி, வாயு சூரணம், கடுக்காய் ஜூஸ் இந்த 3ஐயும் மட்டும் உபயோகப்படுத்துங்க 48 நாளைக்கு வாயு தொல்லையிலேருந்து வெளியே வந்துடலாங்க. வாழ்க வளமுடன்.